வெல்கம் டு சைனா அகாடமி. இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா மென்சுரேஷன் 2D தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்முலா வீடியோ கிளாஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அதில் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ 2D பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது ஃபார்முலா சொல்லி நான் சொல்லியிருப்பேன். 2D 3D ரெண்டு டாபிக் இருக்கும். இந்த ரெண்டு டாபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2019 அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கம்மியாயிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொஸ்டினும் சரி இல்லை 2 கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்ஸில் 25 எடுக்கணும்னாக்கா இதில் நம்ம வந்து கரெக்டாக கற்றுக்கினா தான் நம்ம 25 கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். சரி, ஓகே. ஃபார்முலா பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். எல்லா மாடல்லையும் பார்க்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சரிங்க. அதுக்கு நான் தனியாக வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னாக்கா the area of a rectangle land is 240 meters square. If 8 meter is decreased from its length, it will become a square. Then the length and breadth of a land respectively are. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு 240 மீட்டர் ஸ்கொயர்னு ஒதுக்கணும், மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய நீளப்பகுதியிலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைந்தால் அது ஒரு சதுரமாகும். அதன் நீளம் அகலம் முறையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் ஆப்ஷன் வந்து நம்ம எடுக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை டெரைவ் பண்ணி எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு நான் ஈஸியாக நம்ம இதை எப்படி பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இங்கே 4 ஆப்ஷன் இருக்கா. 4 ஆப்ஷன் வந்து அதாவது ஒரு ரெக்டாங்கிளுக்கு லென்த்து பிரெத்து இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா நீளமும் அகலமும் பெருகினா போதும், எனக்கு டேரெக்டாக கிடைச்சிடும். அப்போ நீளத்தையும் அகலத்தையும் பெருகினா தான் எனக்கு 240 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் போகுது. அப்போ எங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்கு, அதாவது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா. இதுக்கு 8 12 8 இருக்கு. இது மைனஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக 8 வரப்போகிறது இல்லை. 20 8 இருக்கு. இதுக்கு 12 அப்படி தான் வரப்போகுது. இதுவும் வரப்போகிறது இல்லை. 20 12 இருக்கு, 12 20 இருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 8. ஸோ அப்போ ஒன்று ஏ இருக்கலாம் இல்லை சி இருக்கலாம். இது நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு செவ்வக வடிவிலான வயலின் பரப்பளவு 240 மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய நீளப்பகுதியிலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அப்போ நீளத்திலிருந்து இங்கே என்னமோ இருக்கு, அதுல இருந்து நான் 8 குறைக்கிறேன். அப்பனா அதுனாக்கா இங்கே எக்ஸ் ஆகுது, அதாவது ஒரு சதுரமாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசா இருக்கு, ஒரு 20 இருக்குன்னு வச்சுங்க, இது 12 இருக்குனாக்கா இதுல இருந்து நான் ஒரு 8 குறைச்சேன்னா இந்த இடமும் 12 ஆக போகுது, இந்த இடமும் 12 ஆக போகுது. அது ஒரு கரெக்டான ஸ்கொயரு சதுரமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் நீளம் தான் எப்பவுமே பெருசு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லாங்கஸ்ட் பார்ட்டு எப்பவுமே லென்த்து, ஷார்டஸ்ட் பார்ட்டு எப்பவுமே பிரெத். அதாவது நீளம் அகலம் எது வந்து நீளமாக அதாவது பெருசாக இருக்கோ அதுதான் வந்து லென்த்து. எது வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கோ சார் இந்த கண்டிஷன் தான் இருக்கணும்னு கேட்டால் அப்படி கூட கிடையாது. இப்படி கூட நம்ம செவ்வகம் வரைய முடியும். அப்போது இதை தான் நம்ம பெருத்தாக எடுக்கணும், இதை லென்த் எடுக்கணும். ஏன்னா எப்பவுமே நீங்கள் சம் போட சொல்ல கீழே தான் லென்த் போகிறீங்க, சைடில் தான் வந்து பிரெத் போகிறீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கும் அது பொருந்தும். ரைட்டா? அப்போ இங்கே இந்த கண்டிஷன் பிரேஸ் பண்ணி பார்க்க சொல்ல லென்த் பெருசு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்றப்போ 20 சென்டிமீட்டர் லென்த்து, 12 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்து. சென்டிமீட்டர் லென்த்து, 12 சென்டிமீட்டர் பிரெத்து. ஏன் சார் இது வராது, இதுதான் டைரக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லென்த்து பிரெத்து முறையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது லென்த்து, இது பிரெத்து. எப்பவுமே ஷார்டஸ்ட் வந்து லென்த்தாக இருக்க வாய்ப்பு இல்லை, எது லாங்கஸ்ட்டோ அதுதான் வந்து லென்த்தாக இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, இந்த கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இப்படி ஒன்று வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்க, இதுலேருந்து நான் எவ்வளோ குறைக்கிறேன், 8 குறைச்சா எனக்கு 12 ஆகுது, இங்கேயும் 12. அப்போ பார்த்தீங்கன்னா 12 12 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிச்சு. ஸோ இப்போ எல்லா கண்டிஷனும் பூர்த்தி செய்யுது. இந்த ஆஸ்பெக்டில் எடுத்தீங்கன்னாக்கா இந்த ஆன்சர் வச்சு நீங்கள் ஆப்ஷன் போறீங்கன்னாக்கா எல்லா கண்டிஷனும் வந்து பூர்த்தி செய்யுது. ரைட்டா? ஒரு செவ்வகத்தில் வந்து நான் பிரெத் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். +8 கரெக்ட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ன்னு எடுத்தா இதோட இது அதிகமாக இருக்கும் போது அதனால நான் வந்து x + 8ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே 12 சும்மா சொல்கிறேன், இங்கே 12 இல்லை 10 கூட இருக்குதுனாக்கா இங்கே வந்து 18 அப்படின்னு வரும். ஏன்னா லென்த்து பார்த்து தான் நமக்கு பெருசாக இருக்குது. அப்போ இதில் வந்து இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அப்போது எல்லோட மதிப்பு நான் x + 8 எடுத்துக்கிறேன், பியோட மதிப்பு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் பெருகுனா தான் எனக்கு 240 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படின்றப்போ எல்லோட மதிப்பு x + 8, பியோட மதிப்பு x = 240. ரைட்டா? அப்போ இந்த எக்ஸ் உள்ள வருது,
x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்தையும் நான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் பிரித்து எடுத்தோம்னாக்கா எனக்கு ஒரு வேல்யூ வந்து 12, இன்னொரு வேல்யூ வந்து 20. இப்போ 12 20 வந்து 240. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் எனக்கு கூட்டினாக்கா 8 வரணும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நான் மைனஸ் போடணும். எந்த இடத்துல மைனஸ் போடணும்னாக்கா மைனஸ் வந்து 12க்கு நான் போடுறேன். 12க்கு மைனஸ் போட சொல்ல பெரிய வேல்யூ வந்து 20, அதுக்கு வந்து 8ன்னு கிடச்சிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 12 × 20 240. இது எப்படி சார் 12 × 20 பார்த்தோன்னே எடுக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ரைட், ஒரு வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு எக்ஸ் மைனஸ் 12, இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 20. அப்போது இந்த எக்ஸ் வந்து இங்கே எழுதுற பாருங்க. எக்ஸ் வந்து இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 12 ஆகிடும். இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போச்சுனாக்கா மைனஸ் 20 ஆகிடும். புரியுதா? இப்போ இதுதான் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல ரெண்டு எனக்கு விஷயம் கிடைச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு 12, இன்னொரு எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் 20 அப்படின்னு கிடைச்சிக்குது. ஈக்குவல் டு 0. நான் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த 12 அந்த பக்கம் எடுத்துட்டு போகணும். மைனஸ் இருந்துச்சு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி ப்ளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எடுத்தோம்னாக்கா நம்ம ப்ளஸ் வேல்யூ தான் பிக்கப் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதை பிக்கப் பண்ண சொல்ல எனக்கு எக்ஸ் வந்து 12 கிடைக்குது, எக்ஸ் ப்ளஸ் 8 வந்து 20 கிடைக்குது. அப்போ லென்த் வந்து 20, பிரெத் வந்து 12. இதுதான் நான் முதலே சொன்னேன். இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் வந்து சிம்பிளா ஷார்ட்கட்டில் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கொடுக்கணுங்க. 900√3 சென்டிமீட்டர் எனில் பக்க அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the side of a equilateral triangle if the area of a equilateral triangle is 900√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து கிளீனாக தெரியும். அது பார்த்தீங்கன்னாக்கா √3/4a². இப்போ இதோட மதிப்பு தான் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 900√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போ நமக்கு என்ன தேவைன்னாக்கா சைடு கேட்குறாங்க. அதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட இந்த சைடு ஏதோ ஒரு பக்கத்தை கேட்குறாங்க. ஏன்னா 3 பக்கமும் ஒன்று தான், எதனா ஒரு பக்கம் மட்டும் கேட்குறாங்க. அப்படின்றப்போ இந்த √3க்கும் இந்த √3 கேன்சல் ஆகிடும். a² அப்படியே வச்சுக்கலாம். இந்த 4 அந்த பக்கம் போச்சுனாக்கா 3600. ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ரூட்டுக்குள்ளே போச்சுனாக்கா எனக்கு 36 எதனோட ஸ்கொயராக வரும். அங்கே 2 சைபர் இருக்குது. அப்போது 60. அந்த பக்கத்தோட அளவு எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 60 சென்டிமீட்டர். ஃபார்முலா வச்சு டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் 2 ஸ்டெப்பில் ஆன்சர். சம் நம்பர் 3. ஓகே, செமி பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஹேவிங் சைட்ஸ் 15 and 25 சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் விட்டுருக்காங்க. 12, 15, 25. பாருங்க, 12, 20, 25 பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு. அப்போ முக்கோணம்னாவே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏ, பி, சி. இங்கே சமபக்க முக்கோணம் கொடுக்கல. மூணுத்தையும் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற தெரியுது அப்படின்னு பார்க்க சொல்லும். 20, 25, 12, 7, 57 அப்படின்னு கிடைக்குது. அப்போ செமி சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா a + b + c / 2 அப்படின்னு ஒரு சொல்லும். இப்போ இதில் பாதி என்ன இருக்கும்னாக்கா 25, 26, 2, 17னா 28.5. அப்போது இதனோட அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு 28 தான் வரணும். இந்த ஆன்சர் ஆப்ஷனில் அவங்க வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் ஏதோ தப்பு கொடுத்ததுனால நமக்கு வரல. மேபி இது 15 எடுத்திருந்தா அவனும் வந்திருக்கும். 15, 20, 25, 0, 1, 60. 60ல் பாதி 20. இது கண்டிப்பாக 15 தான் வந்திருக்கும். 15, 20, 25. இந்த மெஷர்மெண்ட் வச்சு போட்டு பாருங்க வரும். இது போட சொல்லும் 15, 20, 25. இது மூணுத்தையும் கூட்டினாக்கா 60. செமின்னு தானே கேட்குறாங்க. அப்போது டிவைடட் போட்டிங்கன்னா எனக்கு வந்து 30. இதுக்கான ஆன்சர் வந்து 30. Find the area of a semicircle whose radius is 28 centimeter. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரைவட்டம். அரைவட்டம்னா முதல்ல படம் வரைச்சிக்கலாம். இப்போ அரைவட்டம்னு சொல்லிட்டாங்க. அதோட பரப்பளவு தான் கேட்குறாங்க. நமக்கு ஜென்ரலாக πr² அப்படின்றது ஒரு முழுமையான வட்டத்துக்கு πr² அப்படின்னு தெரியும். இப்போ அது செமி சர்க்கிள் அரை வட்டம்ன்றதுனால ½ πr². ½ × 22/7 ×
நமக்கு ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 28 கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்கொயர் அப்போ 28 × 28 அப்படின்னு வரும். 7,000 படலச்சா 4 முறை, 2,000 படலச்சா 11 முறை. இப்போ என்ன கிடைக்குது 44 × 28, 32 2 மீதி 3 8 11 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சிம்பிள் தான், வெறும் ஃபார்முலா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளகிற வேல்யூ எடுத்து போட்டாலும் டேரக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்பாங்க. அடுத்தது பாருங்க 5வது சம். ஏரியா ஆஃப் a செமிசர்க்கிள் whose diameter is 0.14 சென்டிமீட்டர். அதாவது பை வந்து 22/7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சில இடத்துல வந்து 3.14 அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி போகணும். இப்போ நீங்கள் டேரெக்டாகவே என்ன கொடுத்துருக்காங்க 22/7 கொடுத்துருக்காங்க. நம்ம டேரக்ட் 22/7 எடுத்துக்கலாம். இங்கே இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா விட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு வட்டத்துக்கு என்ன கொடுத்துருக்கு செமி தான் கொடுத்துருக்காங்களா. அப்போது செமி சர்க்கிளோட விட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல்லாக இந்த கோடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க 0.14. நமக்கு ஃபார்முலா வந்து ½ πr². அப்போ ஆரம் தான் இருக்குது. இதில் பாதி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா சில பேர் இதில் பண்ணுற தப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.14ல் பாதி 0.7 அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த 7ன்றது பார்த்தீங்கன்னா ராங். ஏன் சார் தப்புன்னு பார்த்தீங்கன்னா 7 14 அப்படி தான் சொல்லுவாங்கன்னா தப்பு. நீங்கள் வேணால் அதை கூட்டி பாருங்கள். 0.7 கூட்டினாக்கா 4 1.4ன்னு வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.07. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் 0.14 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் ரெடி. அப்போது இந்த இடத்துல எனக்கு வந்து டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.14னா ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.07 அப்படின்னு தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சார் அது எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா ½ × 22/7, ஏன்னா பையோட வேல்யூ அவங்க அதான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்டு இந்த 0.07 எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7/100 × 7/100. ஏன் சார் 100 எடுக்கிறீங்கன்னா 2 டெசிமலுக்கு நமக்கு 2 0. இப்போ ஒரு டெசிமலுக்கு இப்போ 0.7 அப்படின்னு இருக்குனாக்கா நம்ம என்ன எடுப்போம் 7/10. அப்போ இந்த 0க்கு மேலே ஒன்று போதுனாக்கா ஒரு டெசிமல் வச்சுப்போம். அப்போ இந்த இடத்துல 2 டெசிமல் இருக்கு சொல்லோ நான் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த இடத்துல இப்போ இதை சால்வ் பண்ணாலே போதும். என்ன கிடைக்குது எனக்கு 77/1 2 3 4 0. அப்போ 4 0 வச்சுக்கிறேன்னா நான் 4 டெசிமல் கொண்டு வரணும். ஆல்ரெடி எங்கிட்ட 2 இருக்குது. 3வது ஒரு டெசிமல், 4வது ஒரு டெசிமல், வந்து 5. அப்போ இந்த 4 0க்கு 4 டெசிமல் கொண்டு வரேன். ஆன்சர் ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க, ஏல இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து இதை 0.07 எடுக்காமல் 0.7 போட்டிருந்தீங்கன்னாக்கா அதுக்கான ஆன்சர் இங்கே வந்திருக்கும். சப்போ நம்ம போட்டது தப்பாயிரும். இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சுமே ஆன்சர் வந்து தப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் இது வந்து டயாமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து டேரெக்டாகவே அந்த டயாமீட்டர் விஷயத்தை பார்க்காம அது வந்து ஆரமாக எடுத்து போடுவாங்க. அப்பவும் தப்பாக தான் வரும். இதுக்கான ஆன்சர் வந்து 0.0077. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்க. 9 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்திலிருந்து 140 டிகிரி மைய கோணத்தை கொண்டு ஒரு வட்ட கோணப்பகுதி வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைப்பரப்பு காண்க. சார் 2D தானே சொன்னீங்க, இதெல்லாம் சார் கூம்புலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கூம்புக்கான வேலைலாம் எதுவுமே கிடையாது. இது வேணா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தது. ஏன்னா நம்ம கூம்போட ஃபார்முலா வச்சு இதெல்லாம் இங்கே கண்டுபிடிக்க போகுது. இது கோணை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகுது. நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, செக்டார் வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வட்டவில் இருக்குது, அதோட மையப்பகுதி என்ன டிகிரியில் கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 140 டிகிரியில் கட் பண்ண சொல்கிறாங்க. அதை கட் பண்ணி அதை எடுத்து இப்போது இந்த இது இருக்கா, இந்த 2 எட்ஜையும் இந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கோன்னு வச்சுங்க. ஒரு வட்டமாக ஒரு பேப்பர், அதை கட் பண்ணி அந்த பேப்பர் மட்டும் இந்த முக்கோண ஷேப் வச்சுங்க. இந்த 2 எட்ஜும் இப்படி நம்ம வந்து இணைக்க சொல்லும். அது வந்து ஒரு கூம்பா மாறும். நீங்கள் வேணா வீட்டில் வந்து ஒரு ப்ராக்டிகல் மாதிரி இது வந்து கட் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து இணைச்சி பாருங்க, அது கூம்பாவே மாறும். அப்போ அந்த கூம்பா மாற சொல்லும். அந்த கூம்போட பரப்பளவு தான் கேட்குறாங்க. அப்போ பரப்பளவுன்னு எடுத்துக்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஏரியா தான் அங்கே வந்து பலப்பரப்பு, அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டோட்டல் சர்ஃபேஸ் அவங்க கேட்கலாமா, அவங்க கேட்கறது கர்வ் சர்ஃபேஸ், அப்போ வலைப்பரப்பு. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், இதோட பரப்பளவு. அதை தான் வந்து வேற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சிட்டாலே போதும். சப்போ நம்ம வந்து வட்டவிலுக்கு வந்து தனியாக வந்து ஃபார்முலா வந்து பார்த்துருப்போம். θ/360 πr². அவ்வளோதான். இங்கே ஏன் சார் θ/360 போடுறீங்க அப்படின்னாக்கா ஃபார்முலா எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இங்கே எக்ஸ்பிளைன் புரிஞ்சுங்க. இப்போ θ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 140 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு r². ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 9 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள 9 × 9. ரைட்டு, எது இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு சைபருக்கு ஒரு சைபரு. இது அடிச்சோனாக்கா 2 முறை கேன்சல் ஆகும். இங்கே அடிச்சோனாக்கா 4 முறை. இது 2, இது 1. அப்போ 11 × 9
99 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒன்றுமே கிடையாது, சம்மே அவ்வளோதான். பட் இதுதான் வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கோன், அதாவது ஒரு கூம்போட வலைபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கிட்டோம். இது வந்து 2Dலையும் கேட்கலாம் 3Dலையும் கேட்கலாம். ஆனால் இங்கே நம்ம வந்து கோனுக்கான ஃபார்முலா எடுத்து πr/L πr/L+r அப்படின்ற ஃபார்முலாவில் எடுத்து இங்கே போட போகிறதில்ல. நம்ம வந்து கண்டுபிடிச்சது வெறும் 2Dல மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் கூம்பா மாற்ற சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதுக்கு பின்னாடி நடக்கிற டேட்டா தேவையில்லை, இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதை வச்சு நம்ம குழம்பிக்கின்னு இதுக்கப்புறம் πr/L வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காதீங்க. அது குழப்பறதுக்கு தான் இது கொடுத்தது. இதுக்கு ஆன்சர் வந்து 99 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்து பாருங்க. செவ்வாய் வடிவிலான 60 × 42, அதாவது ஒரு செவ்வகம் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதை முதல்ல வரைச்சிப்போம். 60 × 42னா எது நீளம் எது அகலம்னு சொல்லிட்டு நீங்க தான் புரிஞ்சுட்டு எழுதணும். எது நீளமா இருக்கும், அதாவது எது பெருசா இருக்கோ அதுதான் நீளம், எது சின்னதா இருக்கோ அது வந்து அகலம். இது வந்து ஒரு வயல் பகுதி அப்படி கொடுத்துருக்காங்களா. கொண்ட களத்தில் ஒரு மூலையில் குதிரை மேய்ப்பதற்காக 14 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயாத களத்தின் பரப்பை காண்க. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து ஒரு வயல் இருக்கு. உங்க வீட்டில் இருக்கிற வயலே வச்சுக்கலாம். நம்ம தோப்பு எப்பவுமே வந்து ரெக்டாங்கிள், மேக்ஸிமம் ரெக்டாங்கிள் தான் இருக்கும். அதை வச்சு அதில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மூளைன்னு சொல்லிட்டாங்க. எங்கேயோனா நடுவில் கிடையாது, மூளைன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு மூளை எடுத்துக்கலாம். நம்ம வந்து சரி இந்த மூளையோட எடுத்துக்கலாம். இந்த மூளை எடுத்துக்கிறாங்கனாக்கா 14 மீட்டர். அந்த கயிறோட நீளம் வந்து 14 மீட்டர் இருக்கு. அப்போ 14 மீட்டர்ல அந்த கயிறு வந்து இருக்குது. அப்போ அந்த குதிரை வந்து எவ்வளவு தூரம் மேயறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இதுதான் இந்த பகுதி மேயறதுக்கு மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா கயிறு எவ்வளவு தூரம் எட்டுதோ அது வரைக்கும் தான் அந்த குதிரையால மேய முடியும். பக்கத்து கொள்ளையெல்லாம் கூட போய் மேய முடியும். ஆனால் நம்ம கொள்ளையில் எவ்வளவு இருக்கோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த கயிறு இவ்வளவு தூரம் வருது, இந்த பகுதி மட்டும் தான் அந்த குதிரையால மேய முடியும். அவன் கேட்கிற கேள்வி என்னன்னாக்கா, மேயாத களம் இந்த பகுதி இருக்கு பாருங்க, இதை தான் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்வட்டம். அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க எந்த இடத்த வந்து ரேடியஸ் எடுக்கிறீங்களோ அதை மீன் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இது தலைகீழாக்கிறதுனால தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது என்ன ஷேப், இது நம்ம பார்த்ததே இல்லைன்னு, இது திருப்பி போட்டா இந்த மாதிரி வரும். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஆரம் 14, இங்கேயும் 14 தான் வரப்போகுது. ரைட்டா? இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து அவுட்புட் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்மளோட லேண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 60 × 42 L × B. இது பிறகுனாக்கா 0 12 0 24. அப்போ என்னோட மொத்த பரப்பளவு எவ்வளவு இருக்கு, 2520 இருக்கு. அப்போ அதுல குதிரை மேய்ஞ்சது மட்டும் இது இருக்கும். அப்போ குதிரை மேய்ஞ்சது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா, எனக்கு ஆரம் இருக்குது, ஆரத்தை வச்சு நான் எவ்வளவு மேய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியும். 1/4 πr², அவ்வளவுதான். அப்போ 1/4 × 22/7 14 × 14 r²க்கு 14 × 14 7 லட்சம் 2 முறை, இங்க 2, இது 11. அப்போ 14 × 11 154. அதாவது இந்த மேஞ்ச பகுதி பத்தியா, இந்த மேஞ்ச பகுதி வந்து 154 மீட்டர் ஸ்கொயர் அவ்வளவு மேஞ்சிருக்கு. அப்போ எனக்கு மொத்தமா வந்து 2520. அதுல வந்து குதிரை வந்து இவ்வளவு தூரம் வந்து மேஞ்சாச்சு. மீதி எவ்வளவு இருக்குது, 6 1 இருக்கும், 6 3 2 2366 மீட்டர் ஸ்கொயர். ஏ ஆப்ஷன் இருக்குது. சிம்பிள் தான். இந்த மெயினான விஷயம் இதுல என்னன்னாக்கா, என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம இந்த சம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த படத்தை வரைஞ்சி இதுல அவுட்புட் நம்மளால எடுக்க முடியுதா அப்படின்றது அங்க ஒரு சவாலே. அப்போ இந்த கொடுத்துக்கிறது ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் வச்சு மூலான்னு கொடுத்ததுனால எங்கன்னா ஒரு மூலையில எடுத்துங்க, சென்டர் பாயிண்ட்ல என்ன எடுத்தீங்கன்னா சுத்தம் அது வந்து ஒரு வட்டத்துக்கு வந்துடும். அப்போ மூலன்றது நம்ம வந்து கரெக்டா எடுத்துக்கணும். மூலன்றப்போ நமக்கே தெரியணும், ஒரு காம்பஸ்ல நம்ம ஒரு கார்னர்ல வச்சுட்டு 14 சென்டிமீட்டர் வச்சுட்டு ஒரு ஆர்க் வரையணும். அந்த ஆர்க்கு தான் இந்த இடத்துல வரைஞ்ச விஷயம். அப்ப அது வரைக்கும் தான் குதிரையால அந்த மேய முடியும். மேயாத பகுதி ஏன்னா அதுக்கு மேல கயிறு எட்டாததுனால பக்கத்து கொள்ளையில மேயும். அவன் அதை கேட்கல, நம்ம கொள்ளையில் எவ்வளவு மேய்ச்சிது அது மட்டும் தான் கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2366 மீட்டர் ஸ்கொயர். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் மோஸ்டா வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ் தான் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் கொடுங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா குரூப் 4 குரூப் 2 தாண்டி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல அந்த மாதிரி சம்ஸ் நிறைய கேட்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து குரூப் 4 குரூப் 2 மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சில பேர் வந்து ஸ்பெசிஃபைடா வந்து அந்தந்த டிகிரி படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வரும். அதுல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதுல கவனிக்க வேண்டிய விஷயமே 35 சென்டிமீட்டர் 154 மீட்டர். இந்த ரெண்டு விஷயம் ரெண்டுமே கரெக்டா இருக்கா, அதாவது அலகுகள் கரெக்டா இருக்கான்றது ரொம்ப முக்கியம். அலகுகள் எப்போ கரெக்டா இல்லையோ அங்கதான் வச்சிருக்காங்க நம்மளுக்கு ட்விஸ்ட்னு அர்த்தம்.
ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, மாட்டு வண்டி சக்கரம். சக்கரம் அந்த சக்கரத்தோட ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35 சென்டிமீட்டர். இது சுத்த 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 எவ்வளோ தூரம் போகுதுன்னா 154 மீட்டர் போகுது. அப்போ இங்கே கொடுத்துருக்குது சென்டிமீட்டர்னா எனக்கு ஒரு சுத்துக்கு எவ்வளோ ஆகுதோ அதை மீன் பண்ணி தான் நான் 154 மீட்டர் வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு நான் எத்தனை சுத்துனா வந்து போகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். உள்ளக்கிற பரப்பளவுக்கு நமக்கு வேலை கிடையாது. ஏன்னாக்கா சுத்த போகிறது டயரோட வெளியே அவுட்டர் லைன் தான் சுத்த போகுது, உள்ளக்கிறது நமக்கு விஷயம் கிடையாது. அப்போ வெளியிற நம்ம சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். 35 சென்டிமீட்டருக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னாக்கா 2πr, அதாவது ஒன்னுக்கு வந்து பை, ரெண்டுத்துக்கு வந்து 2π. எதை மீன் பண்ணியிருக்கோம், ஆரத்தை மீன் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா வந்துருச்சா? அப்போ 35 கொடுத்துருக்காங்க. 2 × 22/7 × 35 ஸ்கொயர் ஏர் போட்டு போறீங்க. இது சுற்றளவு, ஏன்னா பரப்பளவு தான் ஸ்கொயர் வரும், இங்கே ஸ்கொயர் வராது. இதை அடிச்சோன்னாக்கா 5 முறை வரும். 44 × 5 220 நினைக்கிறேன். ஓகே, அப்போ தான் 5. இப்போ இதுனா இது சுற்ற தூரம் வந்து ஒரு வாட்டி சுத்துச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்னாக்கா 220 சென்டிமீட்டர் போகும். இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம இங்கே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த விஷயம் என்னக்கா, இதை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது சென்டிமீட்டர் ஆகுது. இல்லைனா இதை வந்து நீங்க மீட்டரா மாத்திங்க, 2.2 மீட்டர் அப்படி மாத்தி கூட அடிக்கலாம். சரி, நான் இதே மாத்திக்கிறேன், ஏன்னா எனக்கு அடிக்கிறதுக்கு 0 வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ 154 மீட்டர்ன்றப்போ இன்ட்டு 100 போட்டால் எனக்கு 2 சைபர் எக்ஸ்ட்ரா வருது. டிவைடட் பை 22, ஒரு சைபருக்கு ஒரு சைபரு 22 கூட என்ன பெருக்குன்னா 4 வரும்னா 7, 14க்கு 4 மீதி 1, 14 5, அப்போ 7. அப்போ 70 சுற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சக்கரம் சுத்திருச்சுன்னா 154 மீட்டர் வந்து அந்த மாட்டு வண்டி வந்து கடந்து செஞ்சிருக்கும். இப்போ இதில் 2 விஷயம் வந்து கரெக்டாக பார்க்கணும். ஒன்று வந்து அலகுகள் பார்க்கணும், 2வது விஷயம் வந்து அவன் கேட்கறது சுற்றளவு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மாட்டு வண்டி அதோட சுற்றுறது எங்கே பட போகுது, தரையில் தான் பட போகுது. ஆனால் உள்ளக்கிற பரப்பளவுக்கு அங்கே வேலை கிடையாது. சுற்றளவா பரப்பளவான ஒரு கண்டிஷன் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் சென்டிமீட்டரா மீட்டரா அப்படின்ற அலகுகள் கரெக்டாக இருக்கிறது புரிஞ்சுக்கணும். மற்றபடி இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்முலா ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் தான் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் முறையே 3:2. செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதத்தின் முறையே 5:9 எனில் செவ்வகத்தின் அகலத்தை மீட்டரில் காண்க. இப்போ இங்க கொடுத்துட்டு பாருங்க, ரேஷியோல கொடுத்துட்டு ரேஷியோல கேட்டானா நம்ம எக்ஸ் எடுக்க தேவையில்ல. ரேஷியோல கொடுத்துட்டு அதை வந்து மீட்டர்ல கேட்கறான்றப்போ நம்ம உள்ள எக்ஸ் கண்டிப்பா வரும். இந்த கேள்வி வந்து நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் செவ்வகம்னு கொடுத்துட்டான், ஒன்னா பச்சு புரிஞ்சுங்க, மொத்தத்தையும் படிச்சு புரிஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒன்னா புரிஞ்சுங்க. செவ்வகம் கொடுத்தா செவ்வகத்தை வரைஞ்சிங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் வீதம். நீளம் என்ன கொடுத்துருக்காங்க 3, நம்ம 3 போட முடியாது, ஏன்னா அது ரேஷியோல இருக்கு. அப்போ 3x போடணும். அடுத்தது அகலம் 2. ஃபர்ஸ்ட் இது இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுக்கணும். அது வந்து கொடுத்துக்கிற வார்த்தையை நம்ம படமா வெளியேற்றி எழுதிட்டோம், இல்லைன்னா நியூமரிக்கலா வெளியேற்றி எழுதிட்டோம். செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் வீதம். சுற்றளவு என்னன்னா பரப்பளவு என்னன்னா ரெண்டுத்தையும் நம்ம தனியாக எழுதணும். ஃபர்ஸ்ட் சுற்றளவு எவ்வளோ, 2 × L + B. பரப்பளவு எவ்வளோ, L × B. அப்போ சுற்றளவு விகிதம் வந்து 5, பரப்பளவு விகிதம் வந்து 9. இங்க எக்ஸ் எடுக்கணும்னு கேட்டாக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் சார் நான் இதுக்கு மட்டும் எக்ஸ் எடுக்கிறேன் அது எக்ஸ் எடுக்கலனாக்கா அவன் கேட்கறது அகலத்தை மீட்டரில் காண்க. அப்போ அவன் கேட்கிற விஷயத்துக்கு மட்டும் தான் நான் எக்ஸ் போடணுமே தவிர்த்து பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டதுன்னா பரப்பளவு எத்தனை மீட்டர் கேட்டா நான் பரப்பளவு தான் எக்ஸுக்கு போயிருப்பேன். அப்போ இந்த சுற்றளவு எவ்வளோ கேட்டானா சுற்றளவு தான் எக்ஸ் போயிருப்பான். அவன் என்ன கேட்கறானோ அந்த இடத்துல நீ எக்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். ரைட்டா? அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இது வந்து 5:9 இருக்கு. ஆனா 5:9 போறதுக்கு முன்னாடி இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து லென்த், இது வந்து பிரெத். அப்போ 2 × L + B ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? லென்த் 3, பிரெத் 2x. அப்போ 3x + 2x ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது 5 அப்படியே தனியாக வச்சுப்போம். இதுதான் வந்து சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ள என்ன வரும், 5x + 10x வரும். இது வந்து சுற்றளவு பெரிமீட்டர். அடுத்தது பரப்பளவு L × B. L × B என்ன கொடுத்துருக்காங்க, 3x × 2x. அப்படின்னா கிடைக்கும் 6x போட்டுற போறீங்க, பெருக்க சொல்லும் x² அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ எனக்கு பெரிமீட்டரும் கிடைச்சிச்சு, எனக்கு ஏரியா பரப்பளவும் கிடைச்சிச்சு. பெரிமீட்டர் வந்து 10x, அந்த 10x தான் 5 வருது. ஏரியா வந்து 6x², அந்த 6x² தான் வந்து பார்த்தீங்கன்னா 9 வருது. இதை நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிமீட்டர் அவங்க என்ன முறையில் கொடுத்துருக்காங்களோ அந்த முறையில எடுத்துக்கலாம். சுற்றளவு மற்றும் பரப்பளவின் வீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சுற்றளவு எனக்கு வந்து 10x /
6x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கேன்சல் பண்ண முடியும்? எக்ஸுக்கு ஒரு ஸ்கொயர் கேன்சல் பண்ண முடியும். வேறு என்ன அடிக்கலாம்? 5 எப்படி ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறதுனால 2 அடிக்கலாம். வேறு என்ன அடிக்க முடியும்? இந்த 2 அடிச்சோம்னாக்கா 3, இந்த 3 அடிச்சோம்னாக்கா இங்கே 3. அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு டைரெக்டாக 3ன்னு கிடைக்குது. இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணுனாக்கா குறுக்கு பெருக்கல் போட்டு நீங்கள் அழகாக பண்ணிங்க. சரி, இது புரியலன்னா இன்னும் நான் குறுக்கு பெருக்கல் போட்டுக்கிறப்ப இது அவ்வளோதான். எக்ஸோட விலை 3. இது இன்னும் வந்து எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னாக்கா ஈஸியாக சொல்ல பாருங்க. 10x/6x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/9. இந்த 9 இந்த பக்கத்தில் போகிறேன், இது அந்த பக்கத்தில் போகிறேன். 9 × 10x 6x ஸ்கொயர் × 5 இதெல்லாம் வரும் 2. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு இந்த எக்ஸ் கேன்சலு. இதை அடிச்சோனாக்கா 3, இதை அடிச்சோனாக்கா 3. அப்போ ஒரு எக்ஸ் மட்டும் இங்கே இருக்குது, இங்கே ஒரு 3 மட்டும் இருக்குது. போன சம் போட்டோம்ல அதே தான். எப்போ வேணா அடிக்கலாம். நீங்கள் அடிக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, அந்த பின்னத்தை அடிக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா சூப்பராக மேக்ஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 3ன்னு கிடச்சிச்சு. அவன் கேட்குறது என்ன கேட்குறான்? அகலம் கேட்குறான். அப்போ பிரெத்து கேட்குறான். எக்ஸோட வேல்யூ 3னா 2x எவ்வளோ வருது? 6 மீட்டர். ரொம்ப எளிமையான கணக்கு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு விகிதத்தில் கொடுத்தோடனே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்குறானோ அந்த வார்த்தையை முடிஞ்ச வரைக்கும் படமாக மாற்ற ட்ரை பண்ணுங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 20 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ சிம்பிளாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு சதுரம் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய சதுரம் எடுத்துக்கலாம். ரைட்டா? 2 சதுரம் எடுத்துக்கிறோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல வந்து ஒரு சதுரம் வந்து 20% அதிகரிக்குதுனாக்கா இது ஆல்ரெடி என்ன இருக்க போகுதுனாக்கா 100% இருக்க போகுது. ரைட்டா? ஏன்னா என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது, பர்சன்டேஜில் 100 இருக்க போகுது. அது அதிகரிக்குது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 120%க்கா அது மாறப்போகுது. அப்போ இது 100%லேருந்து என்ன மாறுது? 120% ஆகுது. ஆனால் ரெண்டுமே என்ன சதுரம். அப்போ என்ன கேட்குறாங்க? அதில் பரப்பளவின் சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போ பரப்பளவு என்னவா மாறப்போகுது அப்படின்னு கேட்க சொல்லுவோம். இப்போ 100 இருக்குனாக்கா 100 வந்து a ஸ்கொயர் அப்படின்னா 100 ஸ்கொயர். இங்கே a ஸ்கொயர்னா 120 ஸ்கொயர். ரைட்டா? அப்போ 100 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 10,000. உங்களுக்கே தெரியும். இஸ்ட்டு 120னாக்கா 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. 0 2 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு. இந்த 100ன்றது என்னவா மாறி இருக்கு? 144 மாறி இருக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ அதிகரிச்சுதுனாக்கா 44% வந்து அதோட பரப்பளவுல எனக்கு அதிகரிச்சுக்குது. சார் இது வந்து நம்பரா வச்சு சொல்லி கொடுங்க சார் அப்படின்னாக்கா நம்பரை வச்சு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன்? இதோட பக்கம் வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கிறேன்னாக்கா ஒரு 10ன்னு எடுத்துக்கிறேன். நீங்க 2, 3 கூட எடுத்துங்க. ஏன்னாக்கா 20%ன்றப்போ நீங்க போறதுக்கு கடினமா இருக்கும். அதனால நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 10னாக்கா இந்த இடம் என்ன இருக்கும்? 10ஓட 10% 1, 20% 2. அப்போ 12 இருக்கும். ரைட்டா? இது a ஸ்கொயர் என்ன வரும்? 100. இதோட a ஸ்கொயர் 144. அப்போ 100 இருக்கு. 100லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குனாக்கா 44%. சிம்பிள். நீங்க என்ன வேல்யூ எடுத்து போட்டாலுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆனால் வேல்யூ இங்கே எடுக்கிற வேல்யூ 50 எடுக்கிறீங்கனாக்கா 50க்கு 20% எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை கூட்டி இங்கே போடணும். அது கரெக்டாக போடணும். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் 2 சேர்த்துக்கூடாது. அப்போ இதுக்கான ஆன்சர் 44. ஓகே. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் ஆஃப் ஏ ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட்ஸ் 3√3. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3√3 சென்டிமீட்டரை பக்கமாக கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் காண்க. பரப்பளவு கேட்கல, குத்துயரம். ஏன்னா குத்துயரத்துக்கும் பரப்பளவுக்கும் ஃபார்முலா வந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு போடணும். சமபக்க முக்கோணம் பக்க அளவு 3√3 எல்லா பக்கமும் அதான் இருக்க போகுது. அவன் கேட்கறது குத்துயரம் கேட்கறான். இந்த குத்துயரம் கேட்கறான். குத்துயரம் ஃபார்முலா வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு. √3/2a. இது பரப்பளவோட ஃபார்முலா என்னன்னா இதே மாதிரி தான் இருக்கும். √3 பரப்பளவு குத்துயரத்தோட அதிகமா இருக்கும். அதனால இங்க 4. எப்பவுமே ஏ மாதிரி அங்க a ஸ்கொயரா இருக்கும். இது ஏரியா. ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி படிச்சீங்க. எதனா ஒன்று ஞாபகம் வச்சிங்க போதும். மேக்ஸிமம் ஏரியா ஞாபகம் வச்சிங்க. குத்துயரத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அதிகமாக வராது. ஏரியா நல்லா ஞாபகம் வச்சிங்க. அப்போ √3/2a. என்னோட ஏவோட வேல்யூ வந்து இது. ரைட்டா? அப்போ √3/2 × 3√3 இப்படி இருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து பெருக்கல் குறிக்கிறதுனால அப்படியே √3 × √3 3 வருமா? 3 × 3 எவ்வளோ வரும்? 9/2. ஆன்சர் வந்து இவ்வளோதான். இது தசமத்தில் கொடுத்ததுனால இது அப்படியே டேரக்டா அடிங்க. 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா சென்டிமீட்டர்
ஆமாம் சென்டிமீட்டர் தான் வரும். ஏன்னா குத்து உயரம் தான் கேட்குறாங்க, ஏரியா கேட்டால் தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படி சார் நீங்கள் வந்து 9 எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக பாருங்கள். √3 இன்ட்டு √3 இன்னொரு 3 இருக்குது. √3 இன்ட்டு √3 எவ்வளோ நமக்கு 3. 3 இன்ட்டு 3 எவ்வளோ 9. கீழே வகுத்தல்ல 2 இருக்குது, அடிச்சுன்னா 4.5. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்து கன்ஃபியூஸ் ஆகத்தாவில் ரெண்டுத்தையும் பெருக்கணும். இப்போ ஒரு சம்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஈக்குவல் டு போட்டு பண்ணியிருப்போம். இங்கே வந்து √3 அடிச்சிருப்போம். அதை மீன் பண்ணின்னு இந்த இடத்துல அடிச்சுட்டு தப்பா போட்டுறாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஏன்னா இங்கே பெருக்கல் குறி இருக்கு, குறி ரொம்ப முக்கியம். அடுத்து 12வது சம் பாருங்க. வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ராம்பஸ்? டைரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சூத்திரத்தை கேட்குறாங்க. டைரக்டா வந்து ராம்பஸோட ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், படம் வரைஞ்சிங்க. இது வந்து ஒரு சாய் சதுரம். சாய் சதுரத்தில் என்ன கேட்குறாங்கனாக்கா ஒரு முக்கோணத்தில் பாதி. ஏன்னா 2 நான் டயகனல் எடுக்க போகிறேன். சதுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2 இருக்கும். அதே சாய் சதுரத்தை எடுத்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு டயகனலும் பெரிய டயகனல் இருக்கும். இது எப்படி மீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பெரிய டயகனல் வெட்டி ஒரு பக்கம் ஒரு ட்ரையாங்கலும், சின்ன ட்ரையாங்கல் வச்சு ஒரு பக்கம் ஒரு ட்ரையாங்கலும், ரெண்டுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி எடுப்போம். இப்போ அதுக்கு தான் நான் வந்து ட்ரையாங்கலுக்கு ஆஃப் எடுக்கிறேன். இந்த டயகனலுக்கு D1, இன்னொரு இந்த டயகனலுக்கு D2. அதாவது இது D1 எடுத்துக்கலாம், இது D2, இல்லைன்னா இது D1 அது D2. அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன் சார் ஆஃப் வருது அப்படின்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால தான். ட்ரையாங்கல் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டயகனலே எடுக்க முடியும். இதில் போயிட்டு நீங்கள் டயகனல் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா எப்படி உங்களுக்கு மீன் ஆகாது. அப்போ இதில் மூளை வெட்டு எடுக்கிறனாக்கா இந்த மூளை வெட்டத்தை என்னவா பிரிக்குது, 2 முக்கோணமாக தனித்தனியாக பிரிக்குது உங்களை. அப்போ நான் முக்கோணத்தை பேஸ் பண்ணி தான் நான் அதை எடுக்க முடியும். அப்போ மொத்தமாக எடுக்க சொல்ல முழுசாக இருக்கும் போது பாதின்றப்போ எனக்கு ஆஃப் தான் கிடைக்குது. ரைட், அதனால ½ × D1 × D2. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதை வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ரைட், 13வது. In a triangle with area 48 cm, base is 4 cm greater than its altitude. Then the length of a base of a triangle is 42 cm பரப்பை கொண்ட முக்கோணத்தின் அதன் அடிப்பக்கம் அதன் குத்துரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம். Base is 4 cm greater than its height is altitude. அதன் அடிப்பக்கம் அதன் குத்துரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வரைஞ்சுப்போம். ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அடிப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம். அப்போ குத்துயரம் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கினா அடிப்பக்கம் x+4 அதான் கொடுத்துருக்காங்க. Triangle is area 48 half into BH. Right? Its base is 4 cm greater its altitude. Altitude இது altitude நான் x ன்னு எடுத்தா இதை விட இது 4 பெருசா இருக்க போகுது. அப்போ x+4 ன்னு எடுப்பேன். அப்போ நான் இது x ன்னு எடுத்தனா இது x-4 ன்னு எடுப்பேன். அப்போ இது கரெக்டாக இருந்துக்கணும். 48 ஈக்குவல் டு ½ b ஓட வேல்யூ என்னது, பேஸ் இதுதான், இதே h. இப்போ பேஸோட வேல்யூ வந்து x+4 பெருக்கல் x. இப்போ 2 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு என்ன கிடைக்குது, 96 ஈக்குவல் டு x உள்ள எடுத்துட்டு போனா x² + 4. அப்போ 96 இந்த பக்கம் எடுத்து போகிறேன், சாரி x² + 4x + 4x இங்கே ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா -96 ஈக்குவல் டு 0. அப்போது நான் ரெண்டுத்தையும் பிரித்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக நான் ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். 2 நம்பரை பெருக்குனா எனக்கு 96 கிடைக்கும். அதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4 கூட்டினா 4 கிடைக்கும். அது 2 நம்பர் என்னன்னாக்கா நான் 12, 8ன்னு எடுக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து 4 வர மாதிரி இருக்குது. அப்போ நான் எதுக்கு மைனஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போது 12 × -8 பெருக்குனா எனக்கு -96 + 12 -8 போனீங்கன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு வேல்யூ என்ன கிடைக்குதுனாக்கா x வந்து -12ன்னு கிடைக்கும், இன்னொன்று வந்து x வந்து 8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, அடிப்பக்கம் கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 8ன்னு கிடைச்சிது. அப்போ இந்த இடம் வந்து 8ஆ இருக்கும், இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஆன்சர் வந்து பி. இப்போ 13க்கு வந்து ஆன்சர் 12 சென்டிமீட்டர். 14 பாருங்க. 882 சென்டிமீட்டர் ஸ்கொயரை பரப்பாக கொண்ட சதுரத்தின் மூலைவிட்டத்தின் அளவு என்ன? வாட் வுட் பி த மெஷர் of the diagonal of a square whose area is equal to 882 centimeter square. சதுரம். ஓகே, சதுரத்தோட மூலைவிட்டம் 882. இதோட பக்கம் கேட்கல, என்ன கேட்குறாங்க, கொண்ட சதுரத்தின் மூலைவிட்டம் அளவு
ஏரியா தான் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின் தப்பாக பண்ணுறீங்க. அப்போ சதுரத்தோட ஏரியா ஏ ஸ்கொயர் வந்து 882. எனக்கு தேவை வந்து டயகனல் கேட்குறாங்க a√2. இதுதான் தேவை. அப்போ நான் முதல்ல அதுக்கு ஏ கண்டுபிடிச்சா தான் நான் a√2 என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏ ஸ்கொயர் வந்து 882. பார்க்கறதுக்கு ஸ்கொயர் நம்பர் மாதிரியே இருக்கும், ஆனால் இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, ஸ்கொயர் நம்பராக வராது. அப்போது ஏ என்னென்னா எடுக்க போகிறோம்னா ஸ்கொயரை ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கு 882. ஏன்னா இது வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஸ்கொயர் நம்பராக தான் நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண எடுக்க முடியும். ஏன்னா 30ன்றது பார்த்தீங்கன்னாக்கா 900 அப்படின்னு வரும். 29க்கு வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக வரும். 9 × 9 1ன்னு முடியும். அப்போது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் இது இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போது ஏ ஸ்கொயர் வந்து 882னா அப்போ ஏ நான் எடுக்கணும்னாக்கா இந்த ஸ்கொயர் வந்து கொஞ்சம் ரூட்டாக மாறிடும். ரூட் 882. இப்போ எனக்கு வந்து ஏ கண்டுபிடிச்சிட்டோம். டி இஸ் ஈக்குவல் டு a√2. அப்போ ஏவோட வேல்யூ 882√2. இப்போ ரூட்டுக்குள்ள ஒன்றா எடுத்துகிட்டு வந்துடலாமா? 4 16க்கு 6 மீதி 1 16 1 17 17 64. இது ஸ்கொயர் நம்பரா இல்லைன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பார்ப்போம். 4ன்னு முடிகிற ஸ்கொயர் நம்பர் என்ன இருக்கும்? 2 2 4 8 8 4. அதாவது 8 8 64 வரும். அதில் 4 யூனிட் டிஜிட் முடியும். 2 2 டேரெக்டாக 4லேயே முடியும். அப்போ 2ல் முடியலாம், இல்லைனா 8ல் முடியலாம். என்ன நம்பர் வேணால் முடியலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1700 அப்படின்னா இங்கே முதல் நம்பர் 16 இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 16 வந்து 4க்கு மேலே தான் இருக்க போகுது, 5க்கு உள்ளே தான் இருக்க போகுது. அப்போ நான் 4க்கு மேலே அப்படின்னு எடுக்கிறேன். இங்கே வந்து 1600. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 1600 கிட்ட இருக்கா, ரொம்ப தொலைவாக இருக்கா? இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்து வர ஸ்கொயர் நம்பர் வந்து 25. ஏன்னா 5 4க்கு அப்புறம் 5 தான் வருது. 2500க்கு கிட்ட இருக்குதா இல்லை 600க்கு கிட்ட இருக்குதா? எது கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து 1600 கிட்ட தான் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இது வந்து 42, அதாவது 2 தான் எடுக்க முடியும். ரைட்டா? வேணா செக் பண்ணி பார்த்தோம். 42 × 42 4 8 அப்போ போட்டேன் நினைக்கிறேன். 42 × 42 4 8 8 1. ஓகே, கரெக்டாக இருக்கு. 1640 தான். இது வந்து 42 சென்டிமீட்டர். இது ரூட் எடுத்துங்க. ஸோ சிம்பிள் தான் இது. இது வந்து ஸ்கொயர் நம்பரா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக எடுக்க முடியும். ரைட், அடுத்த சம் பாருங்க. வட்டத்தின் பரப்பு 154 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் அளவு என்ன? சுற்றளவு கேட்குறாங்க. Circumference. Area of a circle is 154 centimeter square. What is the circumference of a circle? அதாவது சுற்றளவு கேட்குறாங்க. சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்களா? சர்க்கிள் அதோட ஏரியா பைஆர் ஸ்கொயர் வந்து 154. என்ன கேட்குறாங்க? 2 πr கேட்குறாங்க. சரி, என்ன கண்டுபிடிக்க முடியும்? இதுல இருந்து நாங்கள் கொண்டு போனோம். நான் எதை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியும்னா கண்டிப்பாக ஆரம் இல்லாமல் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. இது ஏரியா என்னதான் கொடுத்துருந்தாலுமே எனக்கு ஆரம் இருந்தால் மட்டும் தான் நான் இதில் வந்து பிரதிட முடியும். அப்போது 22/7 × r² = 154. 22 போட்டில் அப்படியே அடிச்சிங்கன்னா 7 முறை கீழே வந்து என்ன பண்ணுறது அந்த பக்கம் போனால் r² = 49. அப்போது ஆரோட வேல்யூ எனக்கு 7ன்னு கிடச்சிச்சு. அப்போ நான் இதை வச்சு இதில் பிரதிடலாம்ல. 2 × 22/7 × ஆரை வந்து 7. இப்போ 7 7 அடிச்சிடுறோம். இது ரெண்டுத்தையும் அடிச்சுனாக்கா சரி அடிக்க முடியாதுல்ல. 2 × 22/7 × 7 இது அடிக்க முடியும். இது பெருக்கல் இருக்குது. 44. ஓகே, 44 சென்டிமீட்டர். ஆரத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் இதில் பிரதியிட்டினாக்கா எனக்கு வந்துடும். ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது வச்சு போட்டுங்க. Radius of a length of a arc of a sector are 10 cm and 15 cm respectively. Find its perimeter. இது வந்து ஒரு வட்டவில் பகுதி கொடுத்துருக்காங்க, ஆனால் கோணம் கொடுக்கல. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் கோணம் கொடுக்கல. வட்ட வில்லு கொடுத்துருக்காங்க, அதோட ஆரம் ரேடியஸ் ஃபர்ஸ்ட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 10. அந்த வட்ட வில்லு ஆர்க் செக்டார் வந்து 15. பாருங்க, இதுதான் இப்படிதான் இருக்கு. இது 10னா கண்டிப்பா இந்த பக்கம் ஆரமும் 10 தான் இருக்க போகுது. ஏன்னா ஆறு மாறுபாடு போகிறது கிடையாது. இந்த பக்கம் 10னா இந்த பக்கம் 10 தான். மேலே இருக்கிற விஷயம் 10. இது இங்க ஸ்டார்ட் பண்ணி நான் இப்படி முடிகிறேன்னா தான் எனக்கு வந்து ஒரு சுற்றளவா இருக்க போகுது. அப்போ 10 10 20 இது 1 35. இல்லை ஒன்றும் வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபார்முலா போட்டெல்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை. டேரெக்டாகவே
போட்டு போயிடலாம். 35. சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்தின் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தில் ஒரு வட்டவில் உருவாகினால் அதன் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. என்ன சொல்றாங்க பாருங்க. In a circle of a radius 10 cm, an arc subtends to an angle 90 degree at the center. Find the area of major sector. இது கொஞ்சம் தலைவலி பிடிச்சது. என்ன கொடுத்துருக்காங்க, 90 டிகிரியில் ஒரு வட்டவில்லை வெட்ட சொல்லியிருக்காங்க. வெட்டிட்டோமா? ஆனால் கேட்குற கேள்வி பாருங்க, மேஜர் செக்டர் இந்த பகுதி இருக்கு பார்த்தியா, இது என்ன டிகிரி வரும்? மொத்தம் 360, 90 போச்சுனாக்கா 270, 270 டிகிரி. இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் எனக்கு 360 கிடைக்கும். அப்போது இந்த பெரிய செக்டார் இருக்குது பாருங்க, அதாவது இது 90 டிகிரி வெட்டும், மீதி இருக்கிறது இதை கண்டுபிடிக்கணும். ரெண்டு விதமாக நீங்கள் போடலாத. ஒன்று இது குவாட்ரேட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், கால் வெட்டத்துக்கான ஃபார்முலா தெரியும். கால் வெட்டத்துக்கான கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் 3 பெருகிட்டாலும் ஒன்று தான். இல்லைனா டேரெக்டாகவே θ/360 வச்சு நம்ம போட்டுடலாம். அப்போது θ/360 வச்சு நம்ம போட்டுடலாம். θ/360 × πr². அப்போ θ என்ன எடுக்கணும்னாக்கா, கொடுத்துக்கிறது இந்த இடத்துல 90ன்னு கொடுத்துக்கலாம்ல, அந்த 90 எதுவுமே போட்டு போறீங்க. 90 எதுவுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா, சின்ன இந்த பகுதி மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் 3 திரும்ப மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருசாக டேரெக்டாக இருக்கிறத எடுத்துக்க போகிறோம். 270. ஏன் சார் 270 எடுக்கிறேன்னா, மொத்த வட்டம் 360, அதில் 90 போச்சுன்னா எனக்கு 270 இன்ட்டு π 22/7. R எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10. 10 × 10. ஒரு சைபருக்கு ஒரு சைபரு. வேற என்ன வாய்ப்பாடில் அடிக்க முடியும்? 3 வாய்ப்பாடில் அடிச்சுனாக்கா 9, 12. வேற 2 + 6, இது 11. அடுத்து வேறு நடிக்கலாம். 3 வாய்ப்பாடில் 2, 3 வாய்ப்பாடில் 3, 2 வாய்ப்பாடில் அடிச்சுனா இது 5. வேறு எதனா இருக்கா பாருங்க. 50, 550, 550 × 3 இப்படி இருக்கு. இவ்வளோதான் மீதி இருக்கு. சிம்பிளாக அப்படி பெருக்க முடியும் பாருங்க. 10 5 பெருக்குனாக்கா எனக்கு 50 கிடைக்குது. இது 11 கூட பெருக்கிறேன். 50 × 11 550 × 3 550னா 1650/7. இது பின்னமாக கொடுத்துருக்காங்களா? ஆமாம், பின்னமாகவே இருக்குது. சென்டிமீட்டர் ஸ்கொயர் 7. 9 வச்சும் கொடுத்துருக்காங்க, 3 வச்சும் கொடுத்துருக்காங்க, எடா கூடமாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. 7 வச்சு வருது. ஓகே. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர். செவ்வகத்தின் நீளம் அகலம் 2 மடங்கு எனில் அதன் பரப்பளவு என்பது. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 60 மீட்டர். If its length is twice its breadth, then its area is. ரெக்டாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிளோட சுற்றளவு 2 × L + B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் லென்த் இஸ் ட்வைஸ், அதாவது இங்கே கொடுத்துக்கிறதுக்கு இது 2 மடங்கு. நான் இதெல்லாம் எடுத்துக்க போகிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். இது ட்வைஸ்னா 2x. அப்போது 2 × லென்த் 2x + 1x = 60. அப்போ என்ன வருது எனக்கு? 2 × 3x, x² போடாதீங்க, ப்ளஸ் இருக்கு, 60. வேணா ஒரு 6 வருமா? இந்த 6 டைரெக்டாக அடிச்சுனாக்கா 10. எக்ஸோட மதிப்பு 10. அவனா கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு இது 10னாக்கா இது கண்டிப்பாக 20 இருக்க போகுது. 20 × 10 200 m². அவ்வளோதான். 2 L × B தானே, அவ்வளோதான். டேரெக்டாகவே நீங்கள் பெருகிக்கலாம். இது 10, இது 20. L × B 200. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 11, 60 மற்றும் 61 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்பது. இது பார்த்தோன்னே தெரியுது அசம்பக்க முக்கோணம். எப்படி சார் சொல்றீங்கன்னாக்கா, 3மே வெவ்வேறு இடத்துல இருக்கு. செங்கோண முக்கோணமா இருக்கலாம், அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே டைம் கிடையாது. டேரெக்டாகவே 3 வெவ்வேறு வேல்யூ இருந்துச்சுன்னா டேரெக்டாக அசம்பக்க முக்கோணத்துக்கு போயிடுங்க. ஒரு அசம்பக்க முக்கோணம் எடுக்கிறீங்கன்னாக்கா அதோட பக்கங்கள் 60, 61, 11 அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும். √S × S - A S - B S - C, ரைட்டா? அப்போ முதல்ல S ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும். செமி சர்க்கிள் A + B + C / 2. மொத்தத்தையும் கூட்டுங்க. 120, 121, 131, 132, 132/2 அடிச்சோனாக்கா
6 12 போச்சுன்னா 6 66ன்னு கிடச்சிச்சு எனக்கு எஸ். அப்போ இதை வச்சு தான் நம்ம பிரதியிட போகிறோம். ரைட்டா? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதிக்கலாம் 61, பியோட வேல்யூ 60, சியோட வேல்யூ 11. எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி தான் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த வேல்யூவை நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். எஸோட வேல்யூ 66. அப்போ ரூட்டுக்குள்ளே 66 எடுக்கிறோம். எஸ் மைனஸ் ஏ, எஸ் வந்து 66 மைனஸ் ஏ வந்து 61. அப்படின்னா வரும் 5 இன்ட்டு எஸ் மைனஸ் பி 60 66ல் 60 போச்சுன்னா 6. எஸ் மைனஸ் சி 11 தான் இருக்குது. 66ல் 11 போச்சுன்னா எனக்கு 55. இதை பார்த்தோன்னே பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடும். சார் எப்படி சார் இது வந்து நான் பெருக்கிட்டு எப்படி சார் ரூட்டுக்குள்ள நான் வெளியே எடுக்கிறதுனா சிம்பிளான கான்செப்ட் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. 6 வந்து எப்படி பிரிக்கலாம்? 11 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 11. 11 2 இருக்கா? 1 வெளியிடுங்க ரூட்டு விட்டு. 6 எத்தனை இருக்குது? 2 இருக்குதா? 1 வெளியிடுங்க ரூட்டு விட்டு. 5 எத்தனை இருக்குது? 1 இருக்கா? 2 எடுங்க வெளியே விட்டு. அப்போ எல்லாமே 11 எடுத்தாச்சு, 6 எடுத்தாச்சு, 5 எடுத்தாச்சு. வேற என்ன இருக்கு? வேற எதுவுமே இல்லை. அப்படியே பெருக்குங்க. 66 இன்ட்டு 5 எல்லாம் டேரெக்டாக எடுத்துங்க, இப்படியே கூட எடுத்துக்கலாம். நம்ம 30 இன்ட்டு 11னாக்கா 330 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஈஸி தான் இது. வந்து நீங்கள் வந்து பித்தாகரஸ் தியரத்தில் நம்ம பிரதிட்டு பார்க்கலாம்னாக்கா வந்தா ஓகே, வந்துச்சுன்னா ஆன்சர் வந்துச்சுன்னா கரெக்டாக ஓகே. இது இந்த மெஷர்மெண்ட் வந்து பித்தாகரஸ் தியரத்தில் அடங்கமானு கேட்டாக்கா யாராலையும் சொல்ல முடியாது. போட்டு பார்த்தா தான் தெரியும். போட்டு பார்த்துட்டு வரலன்னா நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால டேரெக்டாக அசம்பகம் கொண்டு பண்ணால் உங்களுக்கு டைம் சேவ். 20 அசம்னா கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டப்பாதையின் இரு பொதுமை வட்டங்களின் ஆரம் 56 மீட்டர் மற்றும் 49 மீட்டர். வட்டப்பாதையின் பரப்பளவு நான் உங்களுக்கு ஃபார்மா சொல்ல வட்டப்பாதைக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதான் உங்களுக்கு புரியுன்றதுனால வட்டப்பாதையை வந்து நான் சொல்ல. வட்டப்பாதை என்னன்னாக்கா ஒரு பார்க் ஞாபகம் வச்சிங்க. அதாவது உள்ள பார்க்குக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாக்கிங் போகிறதுக்கு நடக்கிறதுக்கு ஒரு சிமெண்ட்ல வந்து ஒரு காரை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த பார்க்கை சுற்றி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தியா? அவுட்டரில் இல்லை, இது அவுட்டர் பார்க்குக்கு வெளியே. இது பார்க் காம்பவுண்டு. பார்க்குக்குள்ளே வாக்கிங் போகிறதுக்கு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வட்டை வச்சு உள்ளே வந்து விளையாடுறதுக்கு இல்லை புல்வெளியோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வட்டப்பாதை. இது வெளியே இருக்கிறது நடகப்பாதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. வட்டப்பாதைன்னு பொதுமையாக ஆரம்பினாக்கா சென்ட்ரல் ஃபுல்லாகவே ஒரு வட்டம் இருக்குது. அதுலேருந்து ஃபுல்லாகவே எவ்வளோ எடுத்துருக்காங்க? 56ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ள ஒரு உள்வட்டம் வருது. அதோட ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ பொதுமை வட்டம்னாக்கா பெருசு. இங்க வந்து பெருசா பொறுத்து 56 அபிஷா தான் இருக்கு போது. இங்க வந்து 49. இப்போ இதை வச்சு தான் நம்ம எடுக்கணும். சார் இப்போ எப்படி இதை வச்சு நான் வந்து வெறும் இதை மட்டும் கண்டுபிடிக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் வந்து 56க்கு வந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டு 49 கண்டுபிடிக்கணும்னு கேட்டா அது தேவை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது நல்லா தெரியும் நமக்கு. இங்க 2 கொடுத்ததுனால பெருசு வந்து நான் கேபிட்டல் ஆர் எடுத்துக்கிறேன், சின்னது வந்து ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இவ்வளவுதான். பை கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் எவ்வளோ வரும்? ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆர் வந்து 56 ஸ்கொயர் மைனஸ் 49 ஸ்கொயர். ஸ்கொயர் மறந்துட போறீங்க, டேரக்டா எடுத்து போட்டுட்டு அப்படியே கழிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ல இருக்கு. ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி இதில் இருக்கு. அப்போ 22/7 இன்ட்டு 56 2 ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். 56 பிளஸ் 49 ஒன்று எடுத்துக்கலாம். என்ன வரும்? 90, 99, 105 வருமா? ஓகே, 105 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது எனக்கு? 56, 49, 7 கிடைக்குது. இன்ட்டு 7. ஏன்னா இங்கே இன்ட்டு தான் கொடுத்துருக்குது, இங்கே இருக்கிற மைனஸ் எடுத்து போட்டு போறீங்க. அப்போது இதையும் அடிச்சுனாக்கா போயிடும். 22 இன்ட்டு 105 2 பேருங்க 10 1 210 0 1 2 0 1 3 2. அப்போது இந்த வட்ட பாதையில் இருக்கிறது மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2310. ரைட், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, 20 சம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மென்சுரேஷன் இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்மீடியட் லெவல். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது சம்ம. இப்போ அந்த ஈஸியான மெத்தட்லாம் கேட்கறதுல ரேஷியோ வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2011 2020 வரைக்கும் ஒரு பிடிஎஃப் பஞ்சாக வந்து நிறைய வெப்சைட்ஸில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து
மேக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2022 மட்டும் ஃபுல்லாக ஒரு கம்பல்ஷனாக மேக்ஸ் மட்டும் எடுத்து ஒரு வீடியோவில் போட்டிருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். அதில் 2D பேஸ் பண்ணி தான் நிறைய சம்ஸ் வரும். ஏன்னா கான்செப்ட் ஓரியன்டாக அதை தான் கேட்க முடியும். 3Dயில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவுட்புட் ஆன்சர் வந்துடும். அதில் கான்செப்டாக கேட்கறதுக்கு ரொம்ப ரேர் தான். 2D வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்துக்கிறது வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் தான். இதில் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் தான் சம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் பாசிபிளோ கொஞ்சம் டஃப் லெவல் சம்ஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.